வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் செங்கோட்டையனின் நீக்கத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். அதாவது 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான தலைவராக இருந்த செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறார். இதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவரை வழிபாடு செய்ததால், பசும்பொன்னுக்கு போனதால் எனக்கு கிடைத்த பரிசா அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கார். அப்போ தான் எனக்கு டக்குன்னு பொறி தட்டுற மாதிரி தோணுச்சு. இப்போ நான் சில விஷயங்களை பட்டியல் போடுறேன், அதை வச்சு நீங்களாவே நான் சொல்கிறது கரெக்டானு பார்த்துக்கோங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்கத்தால் கவசம் சார்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அப்படின்றவர் செல்வி ஜெயலலிதா கிட்ட அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களோடு சேர்ந்து கோரிக்கை வைக்கிறார். அவரை நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன். அநேகமாக அதே 2014 அது போன்ற காலகட்டத்தில் நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேடையில் நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. இந்த மே 25 அன்றைக்கி தான், அதாவது 2025 மே 25 அன்றைக்கி தான் அவர் இறந்து போயிட்டார். வயசு வெறும் 55 வயசு தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் சார்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த கோவை காமாட்சிபுரி ஆதீனம் தற்போது உயிரோடு இல்லை. அவர் இறக்கும்போது அவருடைய வயது வெறும் 55 தான். அடுத்ததான், காமாட்சிபுரி ஆதீனத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு தங்க கவசம் சார்த்திய ஜெயலலிதாவின் நிலைமை என்ன ஆனது? அதுதான் அங்கே ரொம்ப கொடுமை. அதாவது சுதந்திரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்காங்க, எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்க. ஏன் இதே சமூகத்தை சேர்ந்த, இப்போ முந்தானத்து சங்கரங்கோயில் போயிருந்தேன். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயிலுக்கு முந்தானத்து போயிருந்தேன். அங்கே பூலித்தேவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அறைக்குள்ளே போய் புகுறாரு. அந்த இடத்துல அவர் ஜோதிமயமாயிடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லோரும் திரும்பி போயிடுறாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பூலித்தேவர் உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனின் தீவிர பக்தர். அவருக்கு தங்க கவசம் கிடையாது, வேலுநாச்சியாருக்கு தங்க கவசம் கிடையாது. ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் தங்க கவசம் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்குது. அது மட்டும் இல்லை, முத்துராமலிங்க தேவரை அந்த சமூகத்து மக்கள் மட்டும் கிடையாது, பல பேர் மிரட்டப்பட்டு, மற்ற சமூகத்தினர் மிரட்டப்பட்டு அவரை கடவுளாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு 2021 விஜய் சேதுபதி குரு பூஜையில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை முதுகில் ஏர்போர்ட்டில் அவரோட முதுகில் ஒரு ஆள் எட்டி வச்சா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆள் பேர் என்னமோ மாபலி ஏதோ ஒன்று வரும், மகான் ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி, இப்போ செல்வி ஜெயலலிதா விஷயத்தை பார்ப்போம். செல்வி ஜெயலலிதா காமாட்சிபுரி ஆதீனத்தின் சொல் பேச்சை கேட்டு முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் சாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எந்த ஆண்டிலிருந்து தங்க கவசம் சாத்தும் நடைமுறை அமலுக்கு வந்தது அப்படின்னா 2014. ஆனால் இந்த 2014 செல்வி ஜெயலலிதா, அதாவது அநேகமாக செப்டம்பர் 27 நினைக்கிறேன், 2014 செப்டம்பர் 27 அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா சிறை சென்றார். சசிகலாவும் செல்வி ஜெயலலிதாவும் சிறைக்கு போனாங்க. அப்புறம் அக்டோபர் 14 அன்னைக்கு சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த மாதம் அதே அக்டோபர் 30 அன்னைக்கு
தங்க கவசம் சாத்தியிருக்காங்க. அப்போ தங்க கவசம் சாத்துறதுக்கு அவங்க தயாரான போது செல்வி ஜெயலலிதா சிறையில் தள்ளப்பட்டார், கூட சசிகலாவும் சேர்ந்து. அதாவது தங்க கவசம் சாத்தணும்னு முடிவெடுத்த உடனே அந்த அம்மா சிறைக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? சிறைக்கு போன காரணத்தினால் ஜெயலலிதாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்படியே ஒரு 2 வருஷமாக அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியல. அப்புறம் என்னாச்சு? 2016 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவங்களால தங்க கவசம் சாத்ததுக்கு போக முடியல. ஏன்னா செப்டம்பர் 22 தான் செல்வி ஜெயலலிதா கடைசியாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. அதுக்கு பிறகு அவங்க வந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனாங்க. அப்புறம் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ அடுத்ததாக பார்ப்போம். முத்துராமலிங்க தேவரை சார்ந்து மற்ற எல்லாருமே, சசிகலாவை எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக செங்கோட்டையன் பாவம், அவர் வந்து அன்னைக்கு பசும்பொண்ணுக்கு போயிட்டு முத்துராமலிங்க தேவரை வழிபாடு செஞ்சுருக்காரு. அன்னைக்கே அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அப்போ சில கோவில்கள் சில பேருக்கு ஒத்துக்காது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனதுனால தான், பின்பக்க வாசல் வழியாக போனதுனால தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள்லாம் 2G ஊழல் வழக்கில் மாட்டினாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி சில ஆலயத்துக்குன்னு சில இது இருக்குது. சில ராசிக்காரர்கள் சில கோயிலுக்கு போகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல முத்துராமலிங்க தேவரை நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது. தங்கம் அப்படின்றது தூய்மையானது, தெய்வீக தன்மை கொண்டது, என்ன சொல்கிறது, சூரிய சக்தி கொண்டது. இந்த தங்கமானது இறைவனுக்குத்தான் சார்த்தி வழிபாடு செய்ய வேண்டுமே தவிர, சாதாரண மனிதனாக வாழ்ந்த முத்துராமலிங்க தேவருக்கு அது போட்டதுனாலையும், முத்துராமலிங்க தேவரை வழிபாடு செய்கிறதுனாலையும் இன்னும் பல பேர் வந்து பாதிக்கப்படுவார்கள். அடுத்ததா இவ்வளவு நாள் வரைக்கும், அதாவது சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காந்தி மீனால் அதை வெளியில் எடுப்பாங்க. ஓபிஎஸ் தான் பொருளாளராக இருந்தார். ஓபிஎஸ் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு சாத்துவார். ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இது பண்ணியிருக்காரு. எப்படி செங்கோட்டையன் இது பண்ணியிருக்காரோ அதே மாதிரி ஓபிஎஸ் இது பண்ணியிருக்காரு. சரி, ஓபிஎஸ்க்கு பதிலாக அதிமுகவில் பொருளாளராக எடப்பாடி பழனிசாமி யாரை போட்டார்? திண்டுக்கல் சீனிவாசனை போட்டார். இப்போ இதே மே மாதம் 2025 மே மாதம் திண்டுக்கல் சீனிவாசனோட பேத்தி நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, யாரோ இறந்துட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் எடுக்கிறதுனால அது எடுக்கிற வரைக்கும் அங்கே ஒரே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது, ஒரு அமைதியற்ற சூழல் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், தங்கம் அப்படின்றது இறைவனுக்கு சார்த்தக்கூடிய ஒரு உலோகம். அதை வந்து சாதாரண மனுஷங்களுக்கு போட்டால் அது நல்லது கிடையாது. முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதாரண மனிதர். அவரை நீங்களாகவே சித்தராக்கிட்டீங்க. எதை வச்சு அவரை சித்தராக்கிட்டீங்கன்னு தெரியல. கையில் ஒரு வேல் வர கொடுத்தீங்க. முருகப்பெருமானோட கையில் கூட வேல் இல்லை, ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு வேல் கொடுத்தீங்க. அங்கே நீங்கள் போய் ஏதாவது வழிபாடு செஞ்சாலே ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. இந்த வருஷம் ஸ்ரீதர் வாண்டையார் அவர் என்ன பண்ணிட்டார்? பூசாரியை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருக்குது? ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சிக்கல்லாம் மாற்ற தான் செய்கிறாங்க. சசிகலா இந்த வருடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வழிபாடு செஞ்சுட்டு கீழே தரையில் உட்காந்துட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனிமேல் பார்ப்போம் நாம் என்ன நடக்குதுன்னு. அதே போல் 2 பேர் வந்து தங்கத்தை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தியதால் அவங்களுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அந்த 2 புகழ்பெற்ற நடிகர்கள் யார் அப்படின்னா அதாவது தியாகராஜ பாகவதர். அந்த காலத்தில் இவர் தான் சூப்பர் ஸ்டார். எம்கேடி தியாகராஜ பாகவதர் இவர் வந்து தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். ஆனால் அந்த மனுஷனோட கடைசி காலம்
ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, யாசிக்கக்கூடிய ஒரு யாசகர் போல் கடைசி காலத்தில் அவருடைய நிலைமை வந்து மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக தங்கத்தட்டில் சாப்பிட்ட காரணத்தினாலேயே அவர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டார். ஏன்னா சாதாரண மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம், தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடாது. அதே போல் நடிகை சாவித்ரி இவங்க தங்கத்தில் கொலுசு போட்டாங்களா அல்லது தங்கத்தட்டில் சாப்பிட்டாங்களான்னு தெரில. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், அளவுக்கு மீறி தங்க நகைகளை வச்சுருக்காதீங்க, அதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா சாவித்ரி வந்து வருமான வரித்துறையால் அதிகமான நகைகளை அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய சீன போர், இந்திய பாகிஸ்தான் போருக்கு வந்து மொத்தம் 123 சவர நகைகளை கொடுத்துருக்குறாங்க. அவங்க போய் அந்த இந்திய சீன போருக்காக அந்த தங்க நகைகளை கொடுத்த மறுநாளே அவங்க வீட்டுக்கு ரெய்டு வந்தது. வருமான வரித்துறையினர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மிச்ச நகைகள்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. சாவித்ரியோட கடைசி கால நிலைமை என்ன? தங்கத்தை வந்து பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தியதாலையும் அதிகமான தங்கத்தை யூஸ் பண்ணதுனாலையும் பயன்படுத்தினாலையும் சாவித்ரியின் பொருளாதார நிலைமை கடைசி காலத்தில் என்னாச்சு? எம்கேடிக்கும் சாவித்ரிக்கும் ஒரே மாதிரியான நிலைமை தான் ஏற்பட்டது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்து பாருங்கள், பட்டியல் எடுத்து பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில் தொட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்குவீங்க. ஒன்றும் இல்லை, இந்த தேசிய தலைவர் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக இந்த படம் வந்து எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒரு நிகழ்ச்சியில் எஸ் ராஜேந்திரனோட மகன் கண்ணன் வந்து மேடையிலேயே தேவரை பற்றி தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நவமணியை போய் அடிக்க போகிறாரு. அப்புறம் திருப்பி இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இதே நவமணி அந்த நவமணியோட வேற ஒருத்தர் சண்டை போடுறார் மேடையில். அப்போ தேவர் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவரை வழிபாடு செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லாருமே மாட்டுறாங்க. அதனால் இனிமேலாவது நான் சொன்ன ஆன்மீக கருத்துக்களை மனசில் வச்சு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையில் கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுத்துக்குங்க. நான் ஏதோ வதந்தி பரப்புறேன்னு நினைக்காதீங்க. ஒரு அடிப்படையில் ஒரு ஆன்மீகவாதியாக சொல்கிறேன். அதே போல் நடிகர் திலகத்தோட பாடல் ஒன்று அந்த படத்தில், அதாவது நெஞ்சிருக்கும் வரைன்னு நினைக்கிறேன், படத்தோட பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் பூ முடிப்பால் இந்த பூங்குழலி இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் திலகம் வந்து மேக்கப் இல்லாமல் நடிச்சிருப்பார். இந்த பாட்டில் ஒரு வரி வரும், கனகமணி சரமெடுக்க அப்படின்னு. வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவார். அதில் கனகமணி சரம் எடுக்க, கனகமணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்கம்னு அர்த்தம். நம்ம சிவன் கோயில், அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில், இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதில்லை. ஆனால் இந்த திமுககாரங்க, திமுக, விசிக இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கனக சபை மேலே ஏறி பக்தர்களை சாமி கும்பிட்றதுக்கு அனுமதிக்கணும், கனக சபை மேலே ஏறி பக்தர்களை சாமி கும்பிட அனுமதிக்கணும்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கனக சபை அப்படின்றதே ஏதோ தங்கம் சார்ந்ததாக இருக்கலாம். அதனால் இந்த திமுக விசிக சொல்கிறாங்கன்னு அது மேலே ஏறி நின்று நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்குவீங்க. தங்க உலோகத்தை அவ்வளவு ஒரு சாதாரணமாக எடை போடாதீங்க. அது தெய்வீகத்தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை கொண்ட தங்க உலோகத்தை நீங்கள் சாதாரண மனிதராக வாழ்ந்த முத்துராமலிங்க தேவருக்கு போயிட்டு நீங்கள் சார்த்தி அவரோட குரு பூஜையிலே நீங்கள் கலந்துக்கிறதுனால தொடர்ந்து பல சிக்கல்களில் மாட்டுவீங்க, பல பிரச்சனைகளில் மாட்டுவீங்க. உங்களுடைய பதவி பறி போயிடுது. இதையெல்லாம் மனசில் வச்சு அடுத்த வருஷமாவது தேவர் குரு பூஜையில் கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிங்க. திருப்பியும் கடைசியாக இந்த வரியை திருப்பி உங்கள் மனசில் பதிய வச்சுட்டு இந்த காணொளி முடிச்சுக்கிறேன். முத்துராமலிங்க தேவர்
சாதாரண மனிதர், ஒரு சராசரி மனிதர். அவரை தயவு செய்து தெய்வமாக்கிடாதீங்க. அவருக்கு வந்து முருகன் மாதிரி கையில் வேல் கொடுக்கறது, தங்கத்தில் கவசம் சாத்துறது, அவரை வழிபாடு செய்கிறத, அப்புறம் விபூதி, அவருடைய அந்த இதில் வந்து விபூதி வேறு கொடுக்குறீங்க. இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நன்றி, வணக்கம்.